எப்போ பாரு உங்கள் மேனேஜர் ஃபீட்பேக்குங்கிற பேரில் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காரா? காஃபி பிரேக்கில் கூட நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாரு. திடீர்னு ரூமில் கூப்பிட்டு அது சரியில்லை இது சரியில்லை எங்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் எதெல்லாம் மாற்றணும்னு ஒரு லெக்சரே எடுக்கிறாரு. இவ்வளோ நாள் நான் செஞ்ச வேலையெல்லாம் வேஸ்ட்டா? இந்த மாதிரி புலம்புற ஆளாக நீங்கள் இருந்தால் புலம்புறதை விட்டுட்டு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களை நோக்கி வர்ற ஃபீட்பேக்கை எப்படி ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணலான்னு கற்றுக்கலாம். சந்தோஷ் அந்த கம்பெனியில் 3 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருந்தான். நல்லா வேலை செய்கிறான்னு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் குரூப் கோஆர்டினேட்டர் ப்ரொமோஷன் கிடச்சிச்சு. ப்ரொமோஷன்னா எல்லாருக்கும் ஹாப்பி தானே, ஆனால் சந்தோஷ்க்கு அது ஒரு பெரிய தலைவலியாக இருந்துச்சு. இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டராக இருந்த வரைக்கும் தான் வேலையை கரெக்டாக முடிச்சுட்டு டிஎலுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணிட்டு ஜாலியாக வீட்டுக்கு கிளம்பிடுவான் சந்தோஷ். ஆனால் இப்போ கதையே வேற. டீம் ஹேண்டில் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் டெய்லி ஒரு ஃபீட்பேக். இப்படியே தொடர ஒரு நாள் ஃப்ரஸ்ட்ரேஷனோட பீக்குக்கு போயிட்டான் சந்தோஷ். நாம எதுக்குமே லாய்க்கு இல்லையான்னு ஒரு பயம் கூட வந்துடுச்சு. வீட்டுக்குள்ள நுழையும் போதே அவன் முகத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்ட அவன் அப்பா அவன் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்த உடனே அவனை கூப்பிட்டு பேசினார். என்ன சந்தோஷ், ரொம்ப டயர்டா இருக்க? வேலை ரொம்ப அதிகமா? அப்படிலாம் இல்லப்பா, எவ்வளோ வேலை இருந்தாலும் எனக்கு டயர்ட்லாம் ஆகாது. அப்புறம் ஏன் டல்லா இருக்க? வேலையெல்லாம் நல்லா தான் செய்கிறேன், ஆனால் டெய்லி ஒரு ஃபீட்பேக் மீட்டிங் நடக்குது. அப்பப்போ பாசிட்டிவ் ஃபீட்பேக்கும் கிடைக்குது தான், ஆனால் நெகட்டிவ் தான் நிறைய. அதான் ரொம்ப பேடாக ஃபீல் பண்ண வைக்குதுப்பா. சிரிச்சுக்கிட்டே ஒரு வெள்ளை பேப்பரை கையில் எடுத்த அவன் அப்பா அதை மடிச்சு கசக்குனாரு. திரும்ப அதை ஓப்பன் பண்ணி இந்த பேப்பர் இன்னும் யூஸ்ஃபுல்னு நீ நினைக்கிறியாடான்னு கேட்டாரு. ஆமாப்பா, கசங்கி இருந்தா கூட இதில் இன்னும் எழுதலாமேன்னு பதில் வந்துச்சு சந்தோஷ் கிட்ட இருந்து. இந்த மாதிரி தான் சந்தோஷ், உனக்கு கொடுக்கப்படுற ஃபீட்பேக் உன்னோட ஈகோவை க்ரஷ் பண்ணலாம், ஆனால் என்றைக்குமே உன் வேல்யூவை உன்னோட வேர்த்தை அதிகப்படுத்துமே தவிர அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. இப்போ சந்தோஷ் புரிஞ்சுக்கிட்டான். உங்களுக்கு எப்படி ஃபீட்பேக்குங்கிறத உங்களை தாக்குற விஷயமா பார்க்காம உங்கள் முன்னாடி வைக்கப்படுற ஒரு முகம் பார்க்குற கண்ணாடியாக பாருங்க. ஏன்னா கண்ணாடி மட்டும்தான் உள்ளதை உள்ளபடி காட்டும். சில நேரங்களில் நீங்கள் பார்க்க விரும்பாத சில விஷயங்களை கூட கண்ணாடி காட்டி கொடுத்துடும். அது உங்கள் வளர்ச்சிக்கு தானே தவிர கண்டிப்பாக வீழ்ச்சிக்கு இல்லை. அடுத்த வாட்டி ஃபீட்பேக் மீட்டிங்க்கு போகும்போது ஹாப்பியாக போங்க. சொல்கிறத பொறுமையாக அமைதியாக கேளுங்க. என்ன கற்றுக்க முடியும்னு பாருங்க. தேவையான மாற்றத்தை பண்ணுங்க. அப்புறம் யாராலையும் உங்கள் வளர்ச்சியை தடுக்க முடியாது. ஆசைப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றது நம்ம உரிமை. அதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு. வாங்க சேர்ந்து ஜெயிக்கலாம்.